மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இப்போ திரையின் பிக் பாஸ் ஸ்பெஷல். நேத்து எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நாள் வந்து எப்படியோ அந்த ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்க்கை முடிச்சு விட்டாங்க. எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்தது. கடைசியாக முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பிக் பாஸ் ஒரு பெரிய ஆப்பை பாருக்கு வச்சார் அப்படின்னு சொல்லணும். என்னன்னா, எல்லாரும் உட்காந்துருக்கும் போது சுபிக்ஷா தான் அந்த டாஸ்கில் வந்து வின் பண்ணாங்க. சுபிக்ஷா வந்து யாருக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத வந்து வீக்கெண்டில் தான் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆஹா ரிசல்ட்டை உடனே தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சோமே, கடைசியில இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாரு கொதிச்சுட்டு இருக்கும் போதே காத்தாட அவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படின்னா, சுபி வந்து கனி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து எனக்காக வேலை செஞ்ச என்னோட தொழிலாளர்களுக்கு தான் நான் வந்து அந்த இதை பிரிச்சு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த காத்தாட வந்த செய்தி பாருக்கு அப்படியே ஏதோ வந்து ஈயத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரி அப்படியே போன உடனே அவங்களுக்கு வந்து அப்படியே பொங்கி எழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சூடு தாங்காமல் அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொன்னோம். வெளியில் வந்துட்டு சுபியெல்லாம் ஒரு ஆளா, அப்போ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க திட்டினதில் தேவையில்லாத வார்த்தைகளும் வெளியில் வந்து பயங்கரமாக விட ஆரம்பிச்சிட்டாங்க பாரோ. ஸோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்கள வந்து நம்ம சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் பக்கத்தில் போய் பேச போனார். அங்கே இருந்து வாலண்டியராகவே திட்டு வாங்குறதுக்காகவே ஒரு ஆள் வேக வேகமாக நடந்து வந்துட்டு இருந்தார். அது யாரு அப்படின்னா, நம்மளுடைய வாட்டர்மெலன் தான். வாட்டர்மெலன் வாலண்டியராக வந்து பாருவோட அந்த கோவத்துக்கு ஆளாகி பாரு உள்ள இருந்த கோவம் எல்லாத்தையும் எல்லாம் உன்னால தான், நான் என்ன சொன்னேன், ரம்யாவை தானே நீ வின் பண்ண வைக்கணும்னு சொன்னேன், சுபிக்கு நீ நிறைய ரிஜெக்ட் பண்ணுன்னு சொன்ன, நீ கேட்கவே இல்லை, பாத்தியா அவள் வந்து வியானாவுக்கு தான் கொடுக்க போறா அப்படி இப்படின்னு சொல்லி பொங்க ஆரம்பிச்சு, நீ என் சோத்தையும் திருடி சாப்பிட்ட, என் வார்த்தையும் நீ கேட்கல, இப்போ நீ எனக்கு ஆப்பும் வச்சுட்டு என் முதுகுலையும் குத்திட்ட அப்படி இப்படின்னு சொல்லி வாட்டர்மெலனை திட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்க அமைதியாக இருந்து கொஞ்சம் சாந்தமானாலும் பக்கத்திலேயே உட்காந்துட்டு நம்ம வினோத் என்ன பண்ணாருன்னா, பாரு நீ விடாத, நீ கேளு பாரு, அவர் என்ன பண்ணாரு பாத்தியா, நீ அவருக்காக நின்னில்ல, ஆனா அவர் உனக்காக நிக்கலையா அப்படி இப்படின்னு சொல்லி கொளுத்தி போட, அவ்வளவுதான் புகஞ்சுக்கிட்டு இருந்த பாரு திரும்ப வந்து நெருப்பு போட்டு அப்படியே எரிஞ்சு எரிமலையா அவரை வந்து கருக்கவே போயிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஆனாலும் வாட்டர்மெலன் வந்து உனக்காக தானே பாரு செஞ்சேன், நீ எதிர்பார்த்த மாதிரி தானே பாரு செஞ்சேன்னு எதையோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணேன். ஆனால் அது எதுவுமே அங்கே ஒர்க் அவுட் ஆகலை. வாட்டர்மெலனும் அவருக்கு கிடைச்ச அந்த சொகுசான விஷயங்கள் எல்லாத்தையும் சௌகரியங்களையும் அனுபவிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் ஃபேராக விளையாடுறேன்னு சொல்லி ஒரு கேமை முடிச்சு விட்டாரு. ஆனால் அது யாருக்கு கடைசியாக வந்து ஆப்பா முடிஞ்சது அப்படின்னா நம்ம பாருக்கு தான். இதுக்கு நடுவில் கம்ருதீனும் அவர்கிட்ட வாட்டர்மெலன் கிட்ட போய் நீ இப்படி பண்ணியிருக்கவே கூடாது, நீ ஏன் இப்படி பண்ணுற, உனக்காக தானே அவன் நின்னா அப்படின்னு சொல்லி பாருக்கு சப்போர்ட் பண்ண போய் அவர்கிட்ட கேள்விகள் கேட்க போக அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக அடிதடி சண்டையாவே வந்துருச்சு. நாள் தான் துஷர் கூட போய் அடிக்க போயிட்டாரு நம்ம கம்ருதீன். இன்னைக்கும் பார்த்தா வாட்டர்மெலனை அடிக்கிற அளவுக்கு போயிட்டாரு. போக கம்ருதீன் வந்து அவரை வந்து நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, நீ எல்லாம் என்னையா அப்படி இப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தைகள் பேச ஆரம்பிக்க, நம்மளோட வாட்டர்மெலனும் ஓர் ரேஞ்சுக்கு நான் இறங்கி பேச மாட்டேன்டா, நான் படித்த படிப்பெல்லாம் என் முன்னாடி வருது, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு எவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவரும் வந்து 2-3 பில்டப் கொடுக்க, அது வந்து கம்ருதீனை ரொம்பவே ட்ரிகரும் பண்ணிருச்சு. அவரை கிட்டக்க போய் நீ யாரு, நீ எவ்வளோ பெரிய ஆளு, எனக்கு காட்டு, என்ன பண்ணிடுவேன், வெளில வந்தா அடிச்சிருவியா அப்படி இப்படின்னு சொல்லி அவரும் பயங்கரமா இறங்கி போய் சண்டை போட போயிட்டாரு. எப்பவும் போல நம்மளோட கனியக்கா அப்படியே குதிச்சு வந்து 2 பேரும் விலகி போங்க, சண்டை போடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண பார்த்தாங்க. சபரியும் உள்ள வந்துட்டு கம்ருதீன் கிட்ட, டே இதை முடிக்க போறியா இல்ல இன்னும் வந்து இதை எடுத்துட்டே போறீங்களாடா, ஏன்டா இப்படி பண்றீங்க, நம்ம தூங்க போகணும்டா அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாரு. பட் 2 பேரும் சமாதானம் ஆகல. ஒரு வழியா எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. அப்புறம் அடுத்து நாள் காலையில் எழுந்திரிச்சு எப்பவும் போல அப்படியே சாங் வந்தோன்னா பயங்கரமா ஒரு டான்ஸை போட்டு அப்படியே எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்கிற டைம்ல எப்பவும் போல எஃப்ஜே வந்து பாருவை சீண்ட, பாரு சும்மாவே அமைதியாக இருக்க மாட்டாங்க. உடனே அப்பவும் போல் எஃப்ஜேவை வந்து கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீ தான் பெரிய கெத்தா, நீ தான் பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கியா, உனக்கு மட்டும்தான் அறிவு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வந்து வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற வேலையை பயங்கரமாக வந்து பாரு ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எஃப்ஜேவும் ட்ரிகர் ஆனார். பட் எதையுமே பேசாமல் அப்படியே சைலண்ட்டாக ஒதுங்கி போயிட்டாரு. அதுக்கப்புறம் மத்தியானமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரையும் வந்து பிக் பாஸ் வந்து ஹாலில் உட்கார வச்சு, யார் இந்த வீக் ஃபுல்லாக ரொம்ப ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணது சொல்லுங்க அப்படின்னு கேட்டதும் போதும்
ஆளுக்கு மாத்தி மாத்தி இவன் ஒஸ்டா அவன் ஒஸ்டா அப்படின்னு சொல்ல போக கனியக்கா ஒரு பேட்டர்னை அங்கே ஆரம்பிச்சாங்க. யார் அப்படின்னா கமருதீனும் பார்வதியும் தான் ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னு ஆரம்பிச்சதை அப்படியே ஒவ்வொருத்தரா வந்து வழிமொழிகிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அதுக்கு ஆமாசாமி இவங்க 2 பேரும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சாங்க. அப்புறம் வாட்டர்மெலன் வந்து வினோத்தை பத்தி தப்பா பேச, வினோத் வந்து வாட்டர்மெலனை பத்தி தப்பா பேச, இது என்னடா பிரமாதம், நீங்க 2 பேரும் அடிச்சு அடிச்சு காரி துப்பிக்கிட்டு தானடா விளையாடுவீங்க அப்படின்ற மாதிரி பாக்குற ஆடியன்ஸ்க்கு நேத்து இருந்துச்சு. சரி, இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா யார் அதிகமா ஓட்டு வாங்குது அப்படின்னு பார்த்தா பாருவும் கமருதீன் தான் முத நாள் பண்ண சம்பவத்துக்கு அடி பயங்கர அடியா விழுந்துச்சு. இதுல என்னன்னா, நான் வாலண்டியராகவே வந்து மொக்க வாங்குவேன் பிக் பாஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாரு வந்து நான் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மரா கனியக்காவையும் எஃப்ஜேவும் சொல்றேன் அப்படின்னு சொல்ல பிக் பாஸ் எப்பவும் போல பாரு நீ வந்து கனியக்காவை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க அடுத்த வாரம் தலை போட்டியில அவங்க நிக்க போறாங்க, அதனால நீ அவங்கள சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி முக்க கொடுத்துட்டாரு. இதே மாதிரிதான் போன வீக்ல சபரியை நான் கத்தியால குத்துவேன் அப்படின்னு சொல்லி குத்தி அதை அவர் பார்த்துட்டாரு. ஆனாலும் அவர் பார்க்கல அப்படின்னு பார்வதி சண்டை போடும்போது பிக் பாஸ் இதே மாதிரி வந்து இல்ல அவர் பார்த்துட்டாரு, அதனால நீ குத்துனது செல்லாது அப்படின்னு ஒரு மொக்க கொடுத்தாங்க. அதே மாதிரி கனியக்காவை நீ இப்ப சொல்ல முடியாது அப்படின்னு இன்னொரு மொக்கையை கொடுத்தோன்னு அதை எப்படா சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம பாரு வந்து ஓகே நான் அப்ப வந்து வேற ஆளை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாத்திட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்வதியையும் கமருதனையும் உடனே ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னதுனால கனியக்கா வேகமா ரொம்ப சந்தோஷமா போய் அவங்களுக்குள்ள ட்ரெஸ்ஸு அந்த பில்லோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்து நீங்க தயவு செஞ்சு போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சுட்டாங்க. ஆனா பார்வதி ஜெயிலுக்கு போறதை பார்த்து எஃப்ஜே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. என்னடா இவரு ஃபீல் பண்றாரு அப்படின்னு பார்த்தா ஒரு மொக்கா கொடுத்தாரு பாருங்க எஃப்ஜே. பார்வதி எப்படி இருந்தாலும் இந்த வீட்லயே சும்மா தான் இருக்க போறா, அவளுக்கு இன்னும் சொகுசா ஏன் ஜெயிலில் சும்மா உட்கார போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் டேய் நீ என்ன வேணா பேசிக்கடா, நான் ஜாலியா உள்ள போறேன். கமருதீன் கூட வந்ததுல பாருக்கு ரொம்ப ஜாலி. சரி பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருக்கே, நம்மளால பேசாமலே இருக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நமக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணா அப்படின்னு சொல்லி பாரு நினைச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு தாங்க முடியாத ஒரு வருத்தம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, அவங்க மழையா நம்பிக்கிட்டு இருந்த வாட்டர்மெலன் ஸ்டாரும் அவங்க முதுகுல குத்திட்டாங்களாம். அடுத்து கலையரசன் இருக்காரு இல்லையா, அவரும் வந்து முதுகுல குத்திட்டாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால இதை தாங்க முடியலடா, நான் செய்ய போறேன்டா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து விக்ரம் மேலேயும் உங்களுக்கு காண்டு. விக்ரம் சொன்ன காரணங்கள் வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நான் இங்க உட்காந்துருக்கனே, வீட்டுக்குள்ள இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி பாரு பயங்கரமா புலம்ப ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அப்பப்ப வினோத் அரோரா எல்லாரும் வந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது அப்படியே உள்ள பார்த்தா ஒரு காதல் ஜோடி அங்க கண்ணீர்ல அப்படியே மிதந்துகிட்டு இருந்தாங்க. என்னடா இன்னும் சென்னைக்கு ஒரு வெள்ளம் வரலன்னு பார்த்தா பிக் பாஸ்குள்ள ஒரு வெள்ளம் வந்துட்டு இருக்கு. ஆமாங்க, ஆதிரையை பார்த்தா அப்படியே ரொம்ப கலங்கி போய் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனா எஃப்ஜே ஒரு வார்த்தையும் பேசாம ஒரு சிலை மாதிரி இருந்துட்டு இருந்தாரு. என்னடா அருமையா ஒரு காதல் ஜோடி போயிட்டு இருக்கே, இப்படி வந்து 2 பேத்துக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பிரச்சனையை ஆதிரை அப்பதான் தொடங்குறாங்க. என்னன்னா துஷர் நீ போய் சபரியை கூட்டு வா அப்படின்றாங்க. எதுக்கு இவங்க சபரியை கூட்டு வர சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா சபரிட்ட ஒரு பெரிய பிரச்சனையா வைக்கிறாங்க. இவன் வந்து ஒரு நாள் என்கிட்ட நல்லா பேசுறான், ஒரு நாள் நல்லா பேச மாட்டேங்கிறான், கேட்டா கண்டென்ட்டுக்காக பண்றானோ அப்படின்னு டவுட் வருது, இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், ஏன் எமோஷன்லாம் அவன் விளையாடுறானா அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகளை அவங்க முன்னாடி வைக்க சபரிக்கு ஒண்ணுமே புரியல. உங்க 2 பேத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாதுமா, என்ன ஒண்ணு பொத்தாம் பொதுவா நீ ஒண்ணு சொல்றியே, இதை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு அவரும் கேட்க பின்னாடியே ரம்யாவும் வந்து கதை கேட்கறதுக்கு வந்து உட்காந்துட்டாங்க. எஃப்ஜே இது எதையுமே கண்டுக்காம நான் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷனை அவர் அவாய்ட் பண்ண போனாரு. ஆனா சபரி இல்லை நீ வந்து உட்காரு வந்து பேசி என்ன பிரச்சனை முடிச்சு விடு அப்படின்னு சொன்னா ஒரு நாள் வந்து நம்மளோட எஃப்ஜே சாதிரை கிட்ட ஒழுங்கா பேசல அப்படின்னு சொல்லி அவங்க அழப்பு இருக்காங்க. நான் வந்து யாருக்காகவும் வீக்னஸா இருக்க விரும்பல, அதனால என்னை விட்டுருங்க, நான் இந்த லவ் கேமே விளையாடலப்பா அப்படின்னு எஃப்ஜே சொல்லாமல் சொல்ல ஆதிரை வந்து அதெல்லாம் விட முடியாது, நீ போன்னு சொன்னா நான் போகணுமா, அதெல்லாம் போக மாட்டேன், அப்ப இவ்வளோ நாள் நீ எதுக்காக என்கிட்ட வந்து பேசின, அது வந்து உன் ஸ்ட்ராட்டஜியா அப்படி இப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க நீ வந்து ஒரு நாள் ஒரு மாதிரி இருப்ப, ஒரு நாள் என்கிட்ட பேச மாட்டேன், கேட்டேன் மூஞ்சியே அப்படிதான் நீ ஒன்று சொல்லுவ அப்படின்னு ஆதிரையை அவர் கலாய்க்க அதுக்கப்புறம் இதுதான் என்னோட விஷயம், நான் இனிமேல் தூரமா நிற்கிறேன், நீயும் தூரமா நிற்கோ, நீ யார்கிட்ட வேணா சண்டை போடுவேன், நான் யார்கிட்ட வேணா சண்டை போடுறேன், இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயா இருப்போம் அப்படின்ற மாதிரி லவ் கேமுக்கு ஒரு எண்டை வச்சுட்டாங்க. சரி போங்கடா அவ்வளவுதானே அவங்க கேமு அப்படின்னு சொல்ல
பார்வதி இங்கே வந்து சுபியை பற்றி அப்படியே கலங்கி துடிச்சு அப்படியே பதறி பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதை வந்து விக்ரம் அப்படியே சைலண்டாக போய் சுபி கிட்ட கொளுத்தியும் போட ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே பாரு சுபி, உன்னால தான் அங்கே அவள் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கா, நீ என்ன பண்ண போற, யாருக்காக இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை யூஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லி விக்ரம் கேட்கும்போது, இல்லை நான் வந்து கண்டிப்பாக வந்து பாரு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் விக்ரமே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, எனக்கும் அந்த பாஸ் வேணாம், நீ வியானாவுக்கே கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அவங்க ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இதுக்கு நடுவில் பிக் பாஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா, நைட் டைம்ல எல்லாரையும் அப்படியே கார்டன் ஏரியாவுக்கு வந்து, ஏன்னா ஜெயிலில் 2 பேர் இருக்காங்களே அவங்களுக்கு நேரம் தானே ஒரு டாஸ்க் பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த வீக் யார் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாரும் வந்து அவங்க ஒப்பீனியனை சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய ஓட்டுகள் யாருக்கெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தா பிரவீன்ராஜ்க்கு, விக்ரம்க்கு, அதுக்கப்புறம் கெமிக்கு நிறைய பேர் ஓட் பண்ணி இவங்களாம் தான் பெஸ்ட்டாக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் நான் காமெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, இந்த வீக் பெஸ்ட்டாக பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரும் கமருதீன் தான் அப்படின்னு சொல்லி கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி நம்மளையும் பெருமையா பேசிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பாரு ஜாலியா, ஆமா நான் தான் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நிற்கும் போது, இல்லை சும்மா சொன்னேன் லோலாய்க்கு அப்படின்ற மாதிரி ஒரு மொக்கையை கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான் பாரு, போங்கடா உங்க கேமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி திரும்பி உட்கார. அப்புறம் கடைசியாக பிக் பாஸ் யார் அதிகமாக ஓட்டு வாங்கினாங்களோ பிரவீன்ராஜ் அப்புறம் விக்ரம் தான் இந்த வீக்கில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்க்கை முடிச்சு வச்சுட்டாரு. இந்த மாதிரி ஓரளவுக்கு முதல் ஒரு 2-3 நாட்கள் நடந்த சண்டைகள் இல்லாமல் ஒரு மாதிரி பொறுமையாக அமைதியாக அந்த நாட்கள் போச்சு. நேற்றைய நாள் போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பாரு வந்து ஜெயிலில் இருந்தாங்க அப்படின்றது தான். ஸோ இதுக்கப்புறம் இந்த வீக்கெண்டில் நிறைய பல திருப்பங்கள் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ப்ரோமோலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ திரையின் பிக் பாஸ் ஸ்பெஷல்.